ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த மே மாதத்தில் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 7-12 செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் 12ஆம் இடத்துல. 12ஆம் இடம் என்பதுன்னா அயன சயன தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையை விட்டால் வீடு, வீடு விட்டால் வேலை, இப்படியே இருக்கார் சார். ஒரு டூர் உண்டா, ஒரு வாழ்க்கை. அதே நேரத்தில் புதன், இந்த புதன் 2-5 கூடையவன். 2-5 கூடிய புதன், 4 கூடிய சூரியன், எல்லாருமா ராசியில் உட்காந்துருக்காங்க. ராசியில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? வழிகளில் வரும். இப்படி தான் பணம் வரும்னு கிடையாது, எப்படியோ பணம் வரும். பணம் வருகின்ற வழிகள். சார் 2021-22 நான் சதீஷ்னு ஒருத்தன்ட்ட பணம் கொடுத்துருந்தேன் சார், எங்கேயோ தூக்கிட்டு ஓடி போயிட்டான். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மே மாதம் நடக்கவிருக்கின்ற முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சி பலன்களை பார்க்க வந்திருக்கேங்க. அவ்வகையில் மே 10ஆம் தேதி எல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் மேஷத்தில். அதை முடிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரிய பகவான் நகர்றார். வர்ற ஏப்ரல் 14 மே 14 வரைக்கும் தான் மேஷத்தில் இருந்தார். இப்போ நகர்ந்து ரிஷபத்துக்கு போயிட்டார். இந்த பக்கம் சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார். மிதுனத்தில் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இத்தனை பயிற்சிகளும் சேர்ந்து ஒருத்தருக்கு என்னென்னலாம் தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் சிறப்புற அடுத்த லெவல் போக போகிறீங்க வாழ்க்கையில் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த மே மாதத்தில் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 7-12 செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் 12ஆம் இடத்துல. 12ஆம் இடம் என்பதுன்னா அயன சயன ஸ்தானம் என்று பெயர். நண்பர்களே, ஒரு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த செவ்வாய் தான். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையை விட்டால் வீடு, வீடு விட்டால் வேலை, இப்படியே இருக்கார் சார். ஒரு டூர் உண்டா, ஒரு வாழ்க்கை உண்டா, எங்கேயாவது போகிறது உண்டா, அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். இல்லற வாழ்க்கையில் இனிமை. அந்த மாதிரி உங்களுக்குள்ள செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, அது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகின்ற நேரம். தம்பதிகளுக்குள்ளே ஒரு இணக்கம் வருகின்ற நேரம். சில பேர் ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான விஷயம். 12 என்பது மகிழ்ச்சிக்கான இடம், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி 12ங்கிறது சுப விரயத்திற்கான இடம், அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் 12 கூடையவன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி என்பதால் அது சுப விரயங்களே உங்களுக்கு தருவார். சில பேர் ஃபாரின் போவீங்க. இப்போது ராசியிலே சூரியனும் புதனும் வருகிறார்கள். இவர் யார்? 4 கூடைய சூரியன், அதே நேரத்தில் புதன். இந்த புதன் 2-5 கூடையவன். 2-5 கூடிய புதன், 4 கூடிய சூரியன், எல்லாருமா ராசியில் உட்காந்துருக்காங்க. ராசியில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? அப்போது புதனும் ஆதித்யனுமாக அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். புதாதித்ய யோகம் ராசியில் அமரும் பொழுது 4 என்பது வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி. சார் ரிஷபராசிக்காரர்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களாம் அடுத்த படிநிலைக்கு போயிடுவீங்க. நான் விஏஓவாக ஆக முடியுமான்னு நினச்சி எழுதினேன் சார். என் நேரம் நல்லா படிச்சுட்டேன், இப்போ நான் இப்போ குரூப் 2 எழுதுகிறேன், அடுத்து குரூப் 1 எழுதுகிறேன், அது மாதிரிலாம் மோட்டிவேட் ஆகிடுவீங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு துறையில் நம்மளை ரொம்ப அமிழ்த்துறது எது தெரியுமா? ஒரு துறையில் நம்மளை அமிழ்த்துறது எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு துறையில் அமிழ்த்துவது நமக்கான இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போது, ஒரு ஆர்வம் வரும் பொழுது நம்ம பிடிச்சி அழுத்தி அப்படி உள்ளே போட்டுரும். அதான் அந்த முக்கியமான விஷயம். ஸோ அப்போது என்ன ஏற்படுகிறது என்றால், ராசியில் புதனும் ஆதித்யனும் வரும்பொழுது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேர் கதவை மூடிட்டு படிக்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். தொடர்ந்து படிப்பாங்க. அண்ணன் தண்ணி இல்லாமல் படிக்கிறதுன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு தான். படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அடுத்தடுத்த படிநிலைக்கு முன்னுக்கு வருவீங்க. ராசியில் சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது கவிதை கதை எழுதுகிறவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, சில பேர் போய்ட்டாக இருப்பீங்க. சில பேர் மிதுன ராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள்
பேச்சாளர்களாக இருப்பீங்க, பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருப்பீங்க. இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். ராசியிலே புதனும் சூரியனும் இருக்கும் பொழுது மிக சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. அடுத்ததாக உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன், ராசிநாதன். அவர் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் குருவோடு இருக்கார். 9 கூடிய குருவோடு இருக்கார், 11 கூடிய குருவுடன் சேர்ந்த சுக்கிரன். அப்போ என்ன ஆகும்? அசுரகுரு சுக்கராச்சாரியார், தேவகுரு பிரகஸ்பதி எல்லாருமே 2ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் பல வழிகளில் வரும். இப்படி தான் பணம் வரும்னு கிடையாது, எப்படியோ பணம் வரும். பணம் வருகின்ற வழிகள். சார் 2021, 22 நான் சதீஷ்னு ஒருத்தன்ட்ட பணம் கொடுத்துருந்தேன் சார், எங்கேயோ தூக்கிட்டு ஓடிப்பிட்டான், அவன் மீண்டும் கிடைப்பானா? கவலைப்படாதீங்க, அவன் மீண்டும் கிடைச்சிருவான், அவங்க பணம் உங்களுக்கு கிடைச்சிரும். 2021, 22 அந்த மாதிரி. சார் ஏதாவது ஒரு காரணம், சில பீரியடில் சார் நான் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், ஒரு வீணாக போன பார்ட்னர் அவர், அந்த காசை ரிட்டர்னும் தர மாட்டேங்கிறான், அந்த மாதிரி. சார் நிறைய நேரங்களில், பல நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவே என்னென்னா, நம்ம எடுக்கிற பார்ட்னர்ஷிப் தான். நமக்கு பார்ட்னர் தேவையாக நம்ம மனசை நம்மளே கேட்டுக்கிட்டோம்னா, உண்மையிலே சொல்லப்போனால் நமக்கு பார்ட்னர்ஷிப்பே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதா உண்மை. பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு 7 கூடிய செவ்வாய் தான் 12 கூடியவனாகவும் இருக்கான். எந்த பார்ட்னர் உங்களுக்கு சிறப்பை தராரோ அவரால் தான் கஷ்டமும் படுவீங்க. ஸோ அப்போது இந்த மே மாதம் பார்ட்னர்கிட்டருந்து வர வேண்டிய காசு, சார் இந்த தொழிலுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது இவ்வளோ, அதில் தேய்மானம் இவ்வளோ போக மீதி காசை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். செட்டில்மெண்ட். சில பேர், நிறைய பேர் என்னென்னா, இந்த நேரத்தில் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ரிஷபராசிக்காரர்கள்லாம் சில பேர் இந்த ஆஃபீஸ் பொருட்களை விற்பாங்க. இப்போது சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ராமாபுரம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் விற்பாங்க. செகண்ட் ஹேண்ட் ஆஃபீஸ் பொருட்கள், செகண்ட் ஹேண்ட் ஆஃபீஸ் சேரு, செகண்ட் ஹேண்டு ஆஃபீஸை உட்கார்ற சேரு, டேபிள் எல்லாம் விற்பாங்க. தயவுசெய்து வாங்காதீங்க. அது ஏன் அப்படி வாங்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த சேரு என்ன அப்படின்னா, ஒருத்தர் தொழிலில் எல்லாத்தையும் இழந்து, புரியுறதா, ஒரு இழந்து அதை விற்றுட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்போ அவருடைய அந்த வேதனை, அந்த ஆக்னி அதில் இருக்கும். அந்த ஃபர்னிச்சர்ஸ்லேயும் புதிதாக வாங்க முடிஞ்சால் புதிதாக வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட அடிஷ்னலாக இந்த பாயிண்ட்டை சேர்த்து சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த ஃபர்னிச்சர்லாம் வாங்காதீங்க. அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் சாதாரண ஒரு சேர் போட்டு கூட உட்காந்துக்குங்க, உங்களுக்கு லக்ஷ்மி வருவா. ஒருத்தருடைய வேதனை அதை வாங்காதீங்க, அது வேண்டாம். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 7, 12 கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த மாதிரியான இன்பச் சுற்றுலாலாம் நடக்கும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அடுத்தடுத்த படிநிலை போகணுங்கிற எண்ணம், இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்களே போவீங்க, சார் அடுத்த இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எப்போ சார்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஏற்படும். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியினுடைய உச்சத்திற்கு செல்ல போகிறீர்கள். என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீமடம் அதுக்குன்னு ஒரு புராதனமான வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 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 10 வருடமாக இந்த மட்டத்தில் தினசரி ஹோமங்கள் நடக்குது. இது வரைக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் இவ்வளோ தூரம் டெய்லி ஹோமம் நடக்கிற இடம்னு ஒன்று கிடையாது. பெரிய பெரிய கோயிலில் கூட என்றைக்காவது அமாவாசைக்கு பண்ணுவாங்க, பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் தினமும் வேள்வி நடக்கிற ஒரே மடம் நமது ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தன், இந்த சாத்தனுக்கு உலகம் ஃபுல்லாக வேறு எங்கேயுமே கிடையாது. கேரளாவில் ஒரு 100 கோயில் இருக்கலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியா, தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சிறப்பான டெம்பிள். அது பேர் ஸ்ரீமடம்னு பேர். இங்கே விஷ்ணுமாய சாத்தன் எழுந்தருள் இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தருகிறார். என்ன கேட்டாலும் தருவார். ஒரு தடவை இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக வேணால் இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்திற்கு இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தனுக்கு உங்கள் பேர் வச்சு, ராசி நட்சத்திரம் வச்சு நாங்கள் 48 டேஸ் ஹோமங்கள் பண்ணுவோம். தினமும் ஹோமங்கள் பண்ணுவோம். நீங்கள் இந்த கூகுள் மீட் லிங்க் வழியாக அந்த ஹோமத்தை பார்க்கலாம். 48 நாள் இந்த ஹோமத்துக்கு வாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரக்ஷ யந்திரம்லாம் கொடுப்போம். நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம்.
எப்பேற்பட்ட பிரச்சனை, புற்றுநோய் வரைக்கும் இங்கே வந்து சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, நிறைய பேருக்கு வீட்டில் இருக்க சண்டைகள், கடன்லாம் கூட சரியாயிருக்கு, நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. எங்கள் வாழ்க்கையில் வறுமை மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையா சார் அப்படின்னு நினச்சவங்கள வறுமையெல்லாம் மாறி நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நிறைய பேசலாம். நீங்கள் உடனடியாக ஸ்ரீமடத்துக்கு வாங்க. ஸ்ரீமடம் அப்படின்னு ஜோஷியம் கன்சல்ட்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். நம்ம கூகுள் மேப்லேயே வரும். உங்களை ஆசையுடன் நானும் விஷ்ணுமாயா சுவாமியும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.